வாழ்க வளமுடன். நம்ம தூங்கக்கூடிய அறையில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலமாக தூக்கத்துடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். தூக்கமின்மை இதை எப்படி சரி பண்ணுறது? இயற்கை முறையில் இன்சோம்னியா ரிவர்சல். இன்சோம்னியா அப்படின்றது தூக்கமின்மை. இதில் 3வது பாகம் இப்போ நம்ம பார்க்குறோம். சின்ன விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு லாவெண்டர் எசென்சியல் ஆயில் இல்லை கெமமைல் எசென்சியல் ஆயில் எடுத்து அந்த அரோமாவை நம்ம பெட்ரூமில் டிஃப்யூஸ் பண்ணி விடுறப்ப தூக்கத்துடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய கிளினிக்கல் ஸ்டடீஸில் இந்த லாவெண்டர் ஆயில் தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி விஷயங்களை தாராளமாக நம்முடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதோடைய பெனிஃபிட்டு எடுத்துக்கலாம். இப்போ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இல்லை கெமமைல் எசென்ஷியல் ஆயில் ரெண்டில் எதுவோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டையுமே கூட வாங்கிக்கலாம். இது உண்மையும் கூட. இது நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். இந்த அரோமா தெரப்பி அப்படின்றது உடனடியாக வேலை செய்யும். ஏன்னா ஸ்மெல்லு நம்ம இன்ஹேல் பண்ண உடனே அது மூளையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ரொம்ப ஆன்சியஸாக இருக்கிறவங்க, ஓவர் திங்க் பண்ணுறவங்க, எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கிறவங்க இந்த அரோமா தெரப்பி ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த அரோமா தெரப்பி எடுத்து அரோமா டிஃப்யூசர் அப்படின்றது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இன்னும் ஒரு 150 இல்லை 250 அவ்வளோ ரேஞ்சு தான் இருக்கும். அதில் நீங்கள் அந்த அரோமா ஆயில் விட்டுறணும். விட்டுட்டு ப்ளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் ஆகிறப்ப அந்த அரோமா டிஃப்யூஸ் ஆகும். அந்த ஆயில் சூடாகி அந்த வேப்பர் வெளியே வரும். அப்போ அந்த அறை முழுக்க அந்த வாசம் வரும். இப்படி இல்லை அப்படின்னா அந்த எசென்சியல் ஆயிலே நீங்கள் டைல்யூட் பண்ணி ரூம் ஸ்ப்ரேவாக பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அரோமா ஆயில் ஃப்ளோர் க்ளீனிங்க்கு பயன்படுத்திக்கலாம். இவர் கெமிக்கல் சார்ந்த பொருட்கள் இல்லாமல் பெட்ரூமில் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறப்ப அந்த அரோமா ஆயில் தண்ணியில் விட்டு அந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அரோமா அப்படியே இருக்கும். இது தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணும். 2வது பார்க்குறப்ப நம்ம தூங்கக்கூடிய இடம், அந்த அறை வென்டிலேஷன் அதிகமாக இருக்கணும். வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். வென்டிலேஷன் அதிகமாக இருக்கிறப்ப தான் தூக்கத்துடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய முறை ஏசியில் வென்டிலேஷன் இல்லாமல் படுத்துட்டுருக்கிறவங்க அவங்க ஒரு 8 மணி நேரம் தூங்குறாங்க அப்படின்னா, இதுவே வெளியே மாடியில் படுத்துருக்குறாங்க. அப்போ மாடியில் படுத்துருக்கிறவங்க எப்பொழுதுமே பார்த்தா அறையில் படுத்துருக்கிறவங்கள விட வேகமாக எந்திரிச்சிருவாங்க. அதிகாலையிலே எந்திரிச்சிருவாங்க. இப்போ அறை நீங்கள் ஒரு கதவு திறந்து நிறைய ஜன்னல் எல்லாமே காற்றோட்டம் நல்லா இருக்கக்கூடிய அறையில் ஒருத்தர் படுக்கிறாரு அப்படின்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் பத்தும் நம்ம உடலுக்கு. அப்போ உடனடியாக எழுப்பிடும். அப்போ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வென்டிலேஷன் தான். அப்போ கொசு இல்லை பூச்சிகள் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு காற்றை மாசு பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம கொசு வலை பயன்படுத்திக்கலாம். இதுக்கும் இன்னொரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா, மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட்டு இது லெமன் கிராஸ் ஆயில். இது எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. சாயந்தர நேரத்தில் லாவெண்டர் ஆயில் பதிலாக இந்த மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட்டான லெமன் கிராஸ் ஆயில் இதை அறையில் டிஃப்யூஸ் பண்ணிடணும். அப்போ சாயந்தர நேரத்தில் இருட்டு ஆகிறப்ப தான் கொசுக்கள் உள்ளே வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இந்த ஆயில் நம்ம டிஃப்யூஸ் பண்ணி விடுறப்ப உள்ளே வராது. அப்போ கொசுக்கள் உள்ளே வர்றது அரோமா தெரப்பி மூலமாக, இந்த அரோமா மூலமாக நம்ம இதை தடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இரவு தூங்குகிற நேரத்தில் லாவெண்டரோ இல்லை கெமமைலோ இதை பயன்படுத்திக்கலாம். இந்த அரோமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 3வது விஷயம், நம்ம படுக்கிறது எப்பயுமே ஹார்டான சர்ஃபேஸில் தான் தூங்கணும். மரப்பலகை இல்லை கட்டில், அதுலேயும் பெட்டு ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக குஷன் இருக்கக்கூடாது. ஹார்டாக இருக்கணும். நம்ம முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுக்க சாஃப்டாக இருக்கிற சர்ஃபேஸில் படுத்துக்கலாம். நம்ம முதுகுத்தண்டு அப்படி கிடையாது. முதுகுத்தண்டு வளைஞ்சு இருக்கும். நம்ம கழுத்து பகுதியில் வளைவு இருக்கும், லோயர் பேக்கில் வளைவு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த சாஃப்டாக இருக்கிற ஏரியாவில் நம்ம படுக்கிறப்ப அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த வளைவு இருக்கிற இடத்துல கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல முதுகில் ப்ரெஷர் கம்மியாகவும், கான்வெக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்பைனில் ப்ரெஷர் அதிகமாகவும் வரும். அப்போ அதனால பேக் பெயின், அதுக்கப்புறம் ஹிப்பில் இருக்கிற மசில் எல்லாமே டைட் ஆகிறது, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது, இது மாதிரி பல பிரச்சனைகள் வரும். லாட்ஜில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பெட்டில் படுக்கிறவங்க கொஞ்ச நாள்லேயே இந்த மசில், நம்முடைய ஹிப்பு மசில்ஸ் எல்லாமே நல்லா டைட் ஆயிரும்.
லோயர் பேக் பெயின் வரும். அப்போ அந்த பெட்டில் படுத்தனால இந்த விளைவுகள் எல்லாமே வருது. இது போக அது படுத்து கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விடுறதில் ஒரு சிரமமும் ஏற்படும். எப்பொழுதுமே படுக்கிறது நம்ம படுக்க போகிறப்ப பாருங்கள், குப்புற படுத்து ஓய்வு எடுக்கக்கூடாது. படுக்க போகிறது நேராக படுத்துக்கலாம், இல்லை சைடில் படுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம லெஃப்ட் சைடு சரிஞ்சு படுக்கிறது பெஸ்ட்டு. லெஃப்ட் சைடு சரிஞ்சு படுக்கிறப்ப ரைட் ஸ்வரா ஆக்டிவேட் ஆகும். அது தூக்கத்திற்கு பெஸ்ட்டு. நம்முடைய சித்தர்கள் சொன்ன முறை அது. அதுக்கடுத்தது இந்த பில்லோ, நம்ம பெட்ஷீட்டு இது எல்லாமே சுத்தமாக இருக்கணும். போர்வை ஒரு சிலர் முகம் வரைக்கும் காற்றோட்டமே இல்லாத மாதிரி தலை வரைக்கும் போத்திட்டு படுப்பாங்க. அப்படி படுக்கக்கூடாது. இந்த போர்வை அப்படின்றது காட்டனில் இருக்கணும். காற்றோட்டம் உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அப்போ போர்வை தேவைப்படுற இடத்துல மட்டும் போத்திக்கணும். கழுத்து வரைக்கும் நம்ம போத்திக்கலாம். மூக்கு பகுதி ஃப்ரீயாக தான் இருக்கணும். இந்த பெட்ஷீட்டு பாருங்கள், நம்ம தூங்கி இருக்கிறப்ப இந்த பெட்ஷீட்டுடைய கவரு நம்ம மூக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். அப்போ அந்த காற்றை தான் நம்ம சுவாசிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ அந்த பெட்ஷீட்டுடைய இந்த கவர் எல்லாமே நீட்டாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 5 விஷயங்கள் நினைவில் இருக்கட்டும். இந்த 5 விஷயங்கள் பெட்ரூமில் நம்ம செட் பண்ணுறப்ப தூக்கத்துடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.